தமிழ்நாடு பாண்டிச்சேரி விஸ்வகர்மா சமூக மக்கள் கூட்டமைப்பு சார்பில் ஆலோசனை கூட்டம் மற்றும் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா நடைபெற்றது. தமிழ்நாடு பாண்டிச்சேரி விஸ்வகர்மா சமூக மக்கள் கூட்டமைப்பு நிறுவன பொதுச் செயலாளர் விஸ்வகர்மா ஜெகத்குரு ஸ்ரீ சிவ சண்முக சுந்தர பாபுஜி சுவாமிகள் தலைமையில் ஆலோசனை கூட்டம் மற்றும் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா கோவை மல்லுமிச்சம்பட்டியில் உள்ள தேசிய தலைமை அலுவலகத்தில் மாநில செயலாளர் ரிக் ரவி, தெற்கு மாவட்ட தலைவர் மல்லுமிச்சம்பட்டி மோகன்குமார் ஆகியோர் முன்னிலையில் மாநில மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. ஜெகத்குரு ஸ்ரீ பாபுஜி சுவாமிகள் பேசுகையில், விஸ்வகர்மா சமுதாயத்தில் தற்போது ஏற்பட்டுள்ள பொருளாதார பின்னடைவு முன்னேற்றம் அடைய வேண்டி சமூக மக்கள் இழந்த உரிமைகளை மீட்டெடுக்க போராட வேண்டும். எதிர்காலத்தில் குழந்தைகள் அரசு வேலையில் உயர்ந்த பதவியில் இருப்பதற்கு 3.5% இட உள் ஒதுக்கீடு வேண்டி மிகப்பெரிய போராட்டத்தை நாம் கையில் எடுக்க வேண்டும் என்றார். மேலும் கோவை தங்க நகை பட்டறைக்கு வந்து விஸ்வகர்மா தொழிலாளர்களின் நிலைமைகளை நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு தங்க நகை தொழில் பூங்கா அமைக்கப்படும் என்ற அறிவிப்பிற்கு நன்றி தெரிவித்து பேசினார். ஐந்தொழில் செய்யும் விஸ்வகர்மா தொழிலாளர்களுக்கு பூங்கா அமைக்க வேண்டும் என்று எழுச்சி உரையாற்றினார். கோடி சூரிய பிரகாசம் சர்வஜீவதயாபரம் விஸ்வபிரம்மம் ஜெகத்குருவாம் சர்வோ சிருஷ்டிகர்த்தா நமஸ்துதே. ஓம் பிராட் விஸ்வபிரம்மணே நமக. ஓம் ஏகாமிஷ காமாட்சி தாயே போற்றி போற்றி. ஓம் சக்தி பராசக்தி நாகசக்தி அம்மாவே, காலபைரவி தாயே, ராகுகேதுவே போற்றி போற்றி. ஓம் 18 படி கருப்பசாமி, சண்டி தேவி, ஓம் ஸ்ரீ சரஸ்வதி இருக்கின்ற மகாபதிகள் லட்சுமி நரசிம்மூர்த்தி தேவிகளே போற்றி போற்றி. ஓம் சக்தி, ஓம் சக்தி. எல்லாரும் உட்காருங்க. ஆலோசனை கூட்டத்தில் முக்கிய தீர்மானங்களாக விஸ்வகர்மா சமூக பெண்கள் பெயரில் இலவச வீட்டுமனை பட்டா வேண்டி அரசிடம் வேண்டுகோள் வைப்பது, விஸ்வகர்மா சமுதாய இளைஞர்கள் மற்றும் பெண்களுக்கு எதிர்காலத்தில் அரசு வேலை வேண்டி 3.5% இடஒதுக்கீடு வேண்டும், ஐந்தொழிலாளர்களுக்கு நலவாரியம் அமைக்க வேண்டும், ஐந்தொழில் பட்டறைகளுக்கு இலவச மின்சாரம், கோவில்களில் அறங்காவலர் மற்றும் தேர், சிற்பம், உலோக சிலைகள் பராமரிக்கும் அரசு பணியை விஸ்வகர்மா சமுதாய மக்களை மட்டும் நியமிக்க வேண்டும், மத்திய மாநில வங்கிகளில் விஸ்வகர்மா சமுதாய மக்களை மட்டும் தங்க நகை பரிசோதகராக நியமிக்க வேண்டும், தமிழகத்தில் பாரம்பரிய தங்க நகை தொழிலுக்கு தொழில் பூங்கா அமைப்பதை போல் தச்சு தொழிலை மேம்படுத்த தமிழக அரசு தச்சு தொழில் பூங்கா ஏற்படுத்தி தர வேண்டும், விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தில் உள்ள குழப்பங்களை நீக்கி விஸ்வகர்மா சமுதாய மக்கள் பாரம்பரியம் காக்க வேண்டும், விஸ்வகர்மா ஜெயந்தி விழாவினை அரசு விடுமுறையாக அறிவிக்க வேண்டும், வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் விஸ்வகர்மா சமுதாயத்திற்கு கோரிக்கைகளை நிறைவேற்றி தருகின்ற கட்சிக்கு தமிழ்நாடு பாண்டிச்சேரி விஸ்வகர்மா சமூக மக்கள் கூட்டமைப்பு முழு ஆதரவு தரும் உள்ளிட்ட முக்கிய தீர்மானங்கள் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டன. ஆலோசனை கூட்டத்தில் மாநில துணைத் தலைவர் சேலம் முருகேசன் ஆச்சாரியார், மாநில துணைத் தலைவர் SM கமல்ஹாசன் ஆச்சாரியார், மாநில அமைப்பு செயலாளர் வரதராஜன் ஆச்சாரியார், மாநில செய்தி மக்கள் தொடர்பு செயலாளர் டாக்டர் ரமேஷ் ஆச்சாரியார், மாநில அமைப்பு செயலாளர் கொடைக்கானல் சுதாகர் ஆச்சாரியார், மாநில அமைப்பு செயலாளர் திண்டுக்கல் மாவட்ட செயலாளர் சக்திவேல் ஆச்சாரியார், மாநில அமைப்பு செயலாளர் தில்லைநகர் நாச்சிமுத்து ஆச்சாரியார், மாநில மகளிரணி செயலாளர் ராதாராஜன் ஆச்சாரியார், மாநில இளைஞரணி செயலாளர் பிரகாஷ் ஆச்சாரியார், மாநில துணை செயலாளர் பொள்ளாச்சி இன்ஜினியர் மணிகண்டன் ஆச்சாரியார், தேனி மாவட்ட தலைவர் விஸ்வா பில்டர்ஸ் பாலமுருகன் ஆச்சாரியார், மாநில அமைப்பு செயலாளர் மாவட்ட செயலாளர் தேனி முத்துக்குமார் ஆச்சாரியார், சேலம் கிழக்கு மாவட்ட மேலுமணி ஆச்சாரியார், சேலம் மேற்கு மாவட்ட மோகன்குமார் ஆச்சாரியார், நாமக்கல் மாவட்ட இளைஞரணி செயலாளர் பாலமுருகன் ஆச்சாரியார், ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளர் கோபால் ஆச்சாரியார், கோவை மாவட்ட பொறுப்பாளர் குழந்தைவேலு ஆச்சாரியார், கோவை மாநகர தங்க நகை பிரிவு செயலாளர் சீனிவாசன் ஆச்சாரியார், மதுரை மாவட்ட தலைவர் முருகன் ஆச்சாரியார், மாவட்ட இளைஞரணி செயலாளர் தினேஷ், மதுரை மாவட்ட மகளிரணி செயலாளர் கவுன்சிலர் ராஜேஸ்வரி, திருப்பூர் மாவட்ட தலைவர் ராஜேந்திரன் ஆச்சாரியார், சிறப்பு அழைப்பாளராக திருப்பூர் சிவா ஆச்சாரியார் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் மாநில, மாவட்ட இளைஞரணி, மகளிரணி, மாநில பொதுக்குழு, செயற்குழு நிர்வாகிகள் அனைவரும் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டு பொறுப்பேற்றுக் கொண்டனர். தமிழ்நாடு பாண்டிச்சேரி விஸ்வகர்மா சமூக மக்கள் கூட்டமைப்பு அமைப்பின் சார்பாக இன்று மாநில மாவட்ட நிர்வாகிகள் கலந்தாய்வு கூட்டம்
மற்றும் விஸ்வகர்மா சமுதாயத்துடைய 9 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றிக்க வேண்டி இன்று தலைமை அலுவலகத்திலே கூட்டம் நடைபெற்றது. குறிப்பாக விஸ்வகர்மா சமுதாய பெண்கள் பெயரிலே இலவச வீட்டுமனை பட்டா வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையுடன் இன்று பெண்களாக கூடியிருக்கின்றாங்க. அதே நேரத்தில் விஸ்வகர்மா சமுதாயத்திற்கு ஐந்தொழில் நலவாரியம் வேண்டும், விஸ்வகர்மா சமுதாய 5 தொழிலாளர்களுக்கும் இலவச மின்சாரம் வேண்டும், கோவில்களில் அறங்காவலர் மட்டுமல்ல அரசு வேலை வேண்டும், கூட்டுறவு வங்கியிலே அரசு வேலை வேண்டும், விஸ்வகர்மா ஜெயந்தியை அரசு விடுமுறையாக அறிவிக்க வேண்டும், விஸ்வகர்மா சமுதாய பெண்களுடைய வாழ்வில் முன்னேற்றமடைய கைத்தொழில் செய்வதற்காக அவர்களுக்கு அனைத்து உதவிகளிலும் கூட்டுறவு வங்கியிலே 5 லட்சம் ரூபாய் எங்களுக்கெல்லாம் கடன் உதவி வட்டி இல்லாமல் கொடுக்கணும் மானியத்தோட. அப்போ தான் இங்கே நிறையா பெண்கள்லாம் தொழில் கற்றுக்குறாங்க, அவங்களாம் தொழில் செய்யறதுக்கு வேணும் 5 லட்ச ரூபா இலவசம். எங்களுக்கு மானியத்தோட பணம் வேணும், கடன் உதவி கண்டிப்பாக வேணும்னு நாங்கள் கேட்டிருக்கோம். 2வது, விஸ்வகர்மா சமுதாயத்தில் சேர்ந்த இளைஞர்கள், பெண்கள், குழந்தைகளும் நீங்கள் நல்லா படிக்கிறாங்க, ஆனால் எங்களுக்கு அரசு வேலை கிடைக்கிறது இல்லை. காரணம் எங்களுக்கு இடஒதுக்கீடு இல்லை. அதனால் 3.5 இடஒதுக்கீடு எங்களுக்கு உள்ளொதுக்கீடு கிடைச்சாதான் எங்கள் குழந்தைகள் நாளைக்கு சப் கலெக்டர் ஆக முடியும், தாசில்தார் முடியும், டிஎஸ்பி ஆக முடியும். எங்கள் குழந்தைகள்லாம் அரசு வேலையில் சேர வேண்டும். 3.5 இடஒதுக்கீடு எங்களுக்கு கண்டிப்பாக வேண்டும். 3.5 இடஒதுக்கீடு கண்டிப்பாக எங்கள் சமூகத்திற்கு வேண்டும். 2வது எங்களுடைய சமூகம் நல்ல முன்னேற்றம் அடைவதற்காக வேண்டி அரசு வேலையிலே எங்களுக்கு முன்னுரிமையும், எங்கள் சமூகத்திற்கு முன்னேற்ற பாதை ஏற்படுத்துவதற்காக வேண்டி எங்கள் சமூகத்தை, எங்கள் சமூக தங்கநகை பட்டறையை பார்வையிட்டு உட்கார்ந்த தமிழக முதல்வர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த கூட்டமைப்பு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அதே இதில் விஸ்வகர்மா யோஜனா திட்டத்திலே ஒரு சில குளறுபடிகள் எல்லாம் மத்திய அரசு சரி செய்ய வேண்டும் என்பதையும் இந்த கூட்டம் கேட்டுக்கொள்கிறது. ஏன்னா எங்களுக்கு 18 தொழில் செய்கிறவங்களையும் எங்கள் சமூகம்னு சொல்லக்கூடாது. விஸ்வகர்மா என்பவர்கள் 5 பேர் தான் நாங்கள். அதை நாங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கிறோம். அதை ஒரு குளறுபடிகளை சரி செய்து அந்த விஸ்வகர்மா யோஜனா திட்டமும் எங்களுக்கு செயல்பட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கிறோம். எங்களுடைய விஸ்வகர்மா சமுதாயத்துடைய முன்னேற்றத்திற்காக எந்த கட்சி நல்ல திட்டங்களை தருகின்றதோ, எந்த அமைப்புகளுக்கு எங்களுக்கு முழு ஆதரவு தருகிறார்களோ அவர்களுக்குத்தான் வருகின்ற 2026 தேர்தலிலே தமிழ்நாடு பாண்டிச்சேரி விஸ்வகர்மா சமூகங்களின் கூட்டமைப்பு முழு ஆதரவையும் தரும். தமிழ்நாடு முழுக்க 234 தொகுதியில் 85 லட்சம் மக்கள் இருக்காங்க. அந்த 85 லட்சம் மக்களுடைய ஆதரவு வேணும்னு சொல்லி எந்த கட்சி நினைக்குதோ அதை எங்கள் கோரிக்கை நிறைவேற்றி தந்தால் அவர்கள் ஆதரவு கிடைக்கும் என்று நாங்கள் கூறிக்கொள்கின்றோம். தமிழ்நாடு பாண்டிச்சேரி விஸ்வகர்மா கூட்டமைப்பு என்றும் விஸ்வகர்மா சமுதாய மக்களுடைய பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபடுவோம். ஜெய் விஸ்வகர்மா.